தேங்க்யூ நட்டி சார். அடுத்ததாக தரையிலையும் சரி திரையிலையும் சரி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவினுடைய யதார்த்த நாயகன் அப்படின்னு சொல்லலாம் விமல் சார். சார் நீங்க சொல்லணும் நிச்சயமாக இந்த படத்தை பத்தி. ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கம். இந்த விழாவின் கதாநாயகன் அண்ணன் இமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணன் இமான் அண்ணனோட அது 3வது படமும் 4வது படமோ பண்ணுறேங்க. எல்லா படமுமே சாங்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா படமே ஹிட்டு படம் வேறு. அந்த வரிசையில் இந்த வடம் படத்துக்கு ஏன்னா முந்தானது தான் படம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு நட்டியானே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு, அதுதான் சொல்லலாம். அதேமாதிரி சாங்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. இந்த பாண்டிமணி சாங் இப்போ இந்த மதுரை சைடு இப்போ மஞ்சு வரட்டு நடக்கிற எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு தான் போடுறாங்க. வடமாடு மஞ்சு வரட்டில் எனக்கு கூட ஃபோன் பண்ணாங்க, நேற்று பாட்டு சூப்பர்னுட்டு எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டு அந்த பசங்கள்லாம் அந்த சாங் கேட்டாலே நல்லா வைப்பு நல்லா உற்சாகமாகறானுங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்கீங்க எனக்கு. சூப்பர் சூப்பர். அப்புறம் அண்ணன் ஜெகனண்ணன் அவர்கள் ரத்தத்தின் ரத்தம் எனக்கு இங்கே உட்காந்தீங்க இப்படியே நோட் பண்ணியிருந்தேன்னா இப்போ அங்கே போயிட்டீங்க. என் ரத்தன் ஜெகனண்ணன் என்றைக்குமே சிரிச்ச முகத்தோட என்னை அன்பாக அரவணைக்கிறதுல நான் கீழே இருந்தாலும் சரி, தோன்று இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் என்னை ஒரே மாதிரி பார்க்குறேன், ஒரே மாதிரி நேசிக்கிற ஆள் எங்கள் அண்ணன் அன்பண்ணன். அப்புறம் மூர்த்தி அண்ணன் சொன்னார், இந்த படத்தில் நல்லா மாசாக நடிச்சிருக்கீங்க, அடுத்து மாஸ் ஹீரோன்னு. எனக்கு மாஸ் ஹீரோலாம் வேணாம், நல்ல மனசுள்ள ஹீரோவாக இருந்தால் போதும். ஏன்னா என் சக்தி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் ஆண்டவன் இந்த அளவுக்கு வச்சுருந்தாலே எனக்கு போதும். நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளருக்கு நல்ல 4 காசு லாபத்தை கொடுத்தா போதும். அந்தளவுக்கு என்னை ஆண்டவன் சிந்தனை போதும். அப்புறம் என் அன்பு பங்காளி சரவண சக்தி பங்காளி, அவரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன். அந்த வருஷத்தில் இந்த படமும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஏன்னா ஆர்டர் கட் ஆகிடும், அதுக்காக தான் இங்கிட்டிருந்து இப்படி வரேன். இப்போ எங்கள் ஆர்ட் டைரக்டர் அண்ணன் ரொம்ப அருமையாக இந்த படத்தில் எங்கள் ஸ்பாட்டில் பார்த்தா எதையாவது தூக்கிக்கிட்டு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இந்த அளவுக்கு இயல்பாக ரொம்ப ஏன்னா டைரக்டரோட நண்பர் அப்படின்றதுனால எந்த ஒரு ஈகம் எல்லாமே இதுனா ஆர்ட் டைரக்டர் நானாக செய்யணும், அசிஸ்டண்ட் தான் செய்யணும்லாம் கிடையாது. இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வார். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். அப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி முருகன் மாஸ்டர் அவர்கள் என்னை ரொம்ப அருமையாக நான் அவ்வளோ ஃபைட்டு போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டெயின் கூட தெரியல, ஒரு ஃபைட்டு பண்ண மாதிரியே